ஒருவர் தரையில் புரளுகிறார், உருளுகிறார், என்னென்னவோ சேட்டைகளை செய்கிறார். எந்த ஒரு திறமையும் இல்லை அவருக்கு. வாட்டர்மெலன் சாப்பிட்டு வானளாவ உயர்ந்து விடுகிறார். தன்னுடைய உடல் பாகங்களை பலூனோடு ஒப்பீடு செய்து உடல் கவர்ச்சியை வைத்து செலிபிரிட்டியாக பெண்கள் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த பெண்களும் தங்களை மலினப்படுத்திக் கொள்கிறார்கள். அதை ரசிக்கக்கூடியவர்களும் தங்களுடைய ரசனை என்பது மட்டமாக உள்ளது என்பதை பறைசாற்றிக் கொள்கிறார்கள். தரையில் அமர்ந்து கொண்டு பாத்திரம் தேய்ப்பது, சேலையை சரி செய்வது, பின்பக்கத்தை காட்டுவது. அவர் பெரிய பெரிய மாளிகையை கட்டி திரைப்படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்கிறார். கோடிக்கணக்கில் வீடு கட்டி விட்டார். அவர் வீடு கட்டியதை ஒரு பிரபல சேனல் போய் பேட்டி எடுக்கிறது. அதை வைத்து இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த செலிபிரிட்டி, போலி செலிபிரிட்டிகள், கிரியேட்டிவிட்டி இல்லாத செலிபிரிட்டிகளை கொண்டாடி கொண்டாடி சேனல்கள் வளர்ச்சி அடைகின்றன. உருவக்கேலி குறித்து இதற்கு முன்னாடி பேசணும். உருவம் சார்ந்த நபர்கள் கேலிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், தாழ்மையாக பார்க்கப்படுகிறார்கள். அது ஏன் செய்யப்படுகிறது, அவர்கள் எப்படி பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்று. ஒரு பக்கம் நபர்களை தாழ்த்துவது என்றால், இன்னொரு பக்கம் தகுதியற்ற நபர்களை செலிபிரிட்டிகளாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். யார் இவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள், இவர்களுடைய உண்மையான திறமை என்ன என்று ஜூம் செய்து பார்த்தால் கூட ஒன்றுமே கிடைப்பதில்லை. ஒருவர் தரையில் புரளுகிறார், உருளுகிறார், என்னென்னவோ சேட்டைகளை செய்கிறார். எந்த ஒரு திறமையும் இல்லை அவருக்கு. வாட்டர்மெலன் சாப்பிட்டு வானளாவ உயர்ந்து விடுகிறார். என்ன திறமை இருக்கிறது? எதற்காக அவரை இந்த சமூகம் ஒரு செலிபிரிட்டியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது? இவர் மட்டுமா? இன்னும் எத்தனை பேர் தன்னுடைய உடல் பாகங்களை பலூனோடு ஒப்பீடு செய்து உடல் கவர்ச்சியை வைத்து செலிபிரிட்டியாக பெண்கள் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள். ஆபாசமான மலினமான கமெண்ட்டுகள் அங்கே வரவேற்கப்படுகின்றன. கடை விரித்து வா, வக்கரமான கமெண்ட்டுகளை கொடு என்று வலிய அவர்களே தங்கள் உடலை கவர்ச்சி பொருளாக முன்னால் வைத்து ஆபாசமான அங்க அசைவுகளை கொடுத்து ஆண்களை காம இச்சைக்கு தூண்டுகிறார்கள். அறிவின் வளர்ச்சியா இது? அடிப்படையாக சிந்தனை திறனும் செயல் திறனும் ஒரு மாறுபட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்போ என்றால் அதை கவனிக்கவோ பாராட்டவோ இங்கே யாரும் இல்லை. ஆனால் மிகவும் ஆபாசமான பொருளற்ற செயல்கள். அவர்கள் செலிபிரிட்டிகளாக உருவாகி அவர்கள் செலிபிரிட்டிகளை போய் சந்திக்கிறார்கள். மேலும் பொது விழாக்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அவர்கள் சிறப்பு விருந்தினராக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறார்கள். லட்ச லட்சமாக பணம் கொட்டுகிறது. எதை வைத்து? காமம் என்ற ஒரு கச்சா பொருளை வைத்துக் கொண்டு. காமம் அப்படி ஒரு வறட்சிக்குரிய பொருளாக ஆகிவிட்டதா என்ன? செக்சுவல் ஸ்கார்சிட்டி என்று சொல்வார்கள். பாலியல் வறட்சி. இயல்பான முறையான காமத்தை, காதலை, உடல் சார்ந்த தேடுதலை ஆண்களோ பெண்களோ தங்களுடைய குடும்பத்திடமிருந்து இணையிடமிருந்து பெற முடியாத சூழலில் பொது வெளியில், ஊடக வெளியில் இது போன்ற தரக்குறைவான மலினமான காமம் சார்ந்த காணொளிகள் இடப்படும் போது அங்கே தங்களுடைய வக்கரங்களை தீர்த்து கொள்கிறார்கள். பாலியல் தேடல்களை அங்கே தேடிக்கொள்கிறார்கள். அந்த பெண்களும் தங்களை மலினப்படுத்திக் கொள்கிறார்கள். அதை ரசிக்கக்கூடியவர்களும் தங்களுடைய ரசனை என்பது மட்டமாக உள்ளது என்பதை பறைசாற்றிக் கொள்கிறார்கள். உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான், நிறைய பணம் பொருளாதார வசதி இருக்கக்கூடிய பெண்கள் தான் இப்படி வெவ்வேறு உடைகள் அணிந்து, நயன்தாரா அணிவது போலயே ஒரு உடை, பாவாடை சட்டை, நானும் ரவுடிதான் போலவே ஒரு தோற்றம் ஏற்படுத்திக் கொள்வது, வெண்ணை தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி போல உடை அணிந்து கொள்வது என்று புதியதாக எந்த ஒரு கருத்தாழம் மிக்க ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் திரைப்பட நாயகிகள் போல் ஒரு பெண் மாறி மாறி உடை அணிந்து கொண்டு, சரி பேசும் திறமைதான் இருக்கிறதா, பாடும் திறமைதான் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. யாரோ ஏற்கனவே பதிவு செய்த ஒரு பாடல், யாரோ ஏற்கனவே எழுதி வைத்து பதிவு செய்த வசனங்கள், இவற்றிற்கு வாயை மட்டும் அசைப்பது. ஒரு திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள்
சிவன் வேடம் ஏற்றிருக்கும் பொழுது அவருக்கு வசன உச்சரிப்பு வராத பொழுது நகைச்சுவையாக அந்த காட்சியில் சொல்லப்பட்டு இருக்கும். இந்த பபுள் கம் இதை போட்டு மென்னுகிட்டே இரு, நான் நீ வாயசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டயலாக் பேசி டப்பிங் பண்ணிக்கிறேன் என்று சொல்வார்கள். இப்படியாக எந்த ஒரு திறமையும் இல்லாமல் வாயசைக்கக்கூடிய ஒரு திறமை மட்டும் இருந்தால் போதும், நீ செலிபிரிட்டி ஆகிவிடலாம் என்று தங்களை தாங்களே செலிபிரிட்டிகளாக உருவாக்கி கொண்டு அந்த பெண் வீடு கட்டி பெரிய ஆளாகிவிட்டாள். இவளை இந்த சமூகம் தான் செலிபிரிட்டியாக வார்த்தெடுத்தது. இந்த பெண் மட்டுமா, இன்னும் எத்தனை எத்தனை இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிகள் சமூக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், அவனே இவனே நார எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இப்படியான சொற்களை கூறிக்கொண்டு அவர் பெரிய ஆளாகிவிட்டார். திரைப்பட வாய்ப்புகளை பெறுகிறார். ஏன் இப்படி? இவர்களை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? கொண்டாட வேண்டுமா? ஏழை பெண்ணாக இருக்கிறார், திருச்சியில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எளிமையான ஒரு சேலையை அணிந்து கொண்டு வீட்டு வேலைகளை அவர் செய்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? அவர் அமர்ந்திருக்கும் அந்த ஒரு தன்மை, அங்க அசைவுகள் வேண்டுமென்றே ஆண்களின் காம இச்சையை தூண்டுவதாக, தரையில் அமர்ந்து கொண்டு பாத்திரம் தேய்ப்பது, சேலையை சரி செய்வது, பின்பக்கத்தை காட்டுவது, முன்பக்கத்தை தோற்றம் வெளிப்படும்படி அமர்ந்து கொள்வது, கைகளில் ஆபாசமான அசைவுகளை கொடுப்பது, கண்களில் காமம் சொட்ட சொட்ட பார்ப்பது, இப்படி கவர்ச்சி நாயகிகளை மிஞ்சிவிடக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய தோற்றங்களை வெளிப்படுத்தி காணொளிகளை இட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் பெரிய பெரிய மாளிகையை கட்டி திரைப்படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்கிறார். கோடிக்கணக்கில் வீடு கட்டி விட்டார். அவர் வீடு கட்டியதை ஒரு பிரபல சேனல் போய் பேட்டி எடுக்கிறது. அதை வைத்து இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த செலிபிரிட்டி, போலி செலிபிரிட்டிகள், கிரியேட்டிவிட்டி இல்லாத செலிபிரிட்டிகளை கொண்டாடி கொண்டாடி சேனல்கள் வளர்ச்சி அடைகின்றன. மில்லியன் கணக்கில் வியூஸ் தாண்டி தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. யார் பார்க்கிறார்கள்? யார் கொண்டாடுகிறார்கள்? நாம் தான் பார்க்கிறோம். நாம் தான் அங்கே போய் ஆபாசமான கமெண்ட்களை இடுகிறோம். நாம் தான் ஷேர் செய்கிறோம். இப்படியான செலிபிரிட்டிகள், போலியான செலிபிரிட்டிகள் கொண்டாடப்படும் பொழுது உண்மையான திறமைகள் மழுங்கடிக்கப்படுகின்றன, மறக்கடிக்கப்படுகின்றன. ஸ்க்ரோலிங் செய்து கொண்டே வரும் பொழுது இந்த கவர்ச்சியான மலினமான காணொளிகள் முன்னே வரும் பொழுது அவற்றை தான் காண்கிறார்கள். நாமும் இயல்பாக ஒரு பெண் சதுரங்கத்தில் உலக அளவில் சாதித்து இருப்பாள், இன்னொரு ஆண் நீச்சல் போட்டியில் சாதனை செய்திருப்பாள், ஒரு பெண் படிப்பில் சாதனை புரிந்திருப்பார், ஒரு அறிவியல் சார்ந்த மாணவர் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அது பற்றி விளக்கிய ஒரு காணொளி கொடுத்திருப்பார். 2 வியூஸ் 10 வியூஸ் மேல் அது தாண்டாது. எவற்றை நாம் விரும்புகிறோம்? அறிவையா, திறமையா? இல்லை, மட்டமான காமத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு காமம் சார்ந்த தேடல்கள், தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் வாசிக்க வேண்டும், காம விளைவை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சள் பத்திரிகைகள் என்று சொல்வார்கள். அவற்றிற்கு திரைப்பட நாயகிகளின் பெயர்களை எல்லாம் வைப்பார்கள். அப்போதுதானே ஈர்ப்பு வந்து அதை வாங்கி வாசிப்பார்கள். கடைகளில் கிடைக்கும். ஆனால் அவற்றை இலைமறை காயாக மறைத்து வைத்துக் கொண்டு வாசிப்பது நிகழும். 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு அவை கையில் கிடைக்காது. அது ஒரு பாலியல் தேடலாக, தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அன்று அப்படி இருந்தது. இப்படி மறைபொருளாக இருந்த ஒன்று வெளிப்படையாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இவற்றை எல்லா வயதினரும் பார்க்கிறார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகளும் மகனும் அவற்றை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இப்படியான காணொளிகளை எப்படி தடை செய்வது? இவற்றிற்கு என்ன வரையறை? திரைப்படங்களுக்கு சென்சார் என்று கூறுகிறார்கள். ஊடகங்களுக்கு இப்படியான அவசியமற்ற, புத்தாக்கத்திற்கு வாய்ப்புகளை அளிக்காத கண்டென்ட்டுகள் தேவையா? இவற்றிற்கு என்ன ஒரு தீர்வு என்பதை சமூக ஆர்வலர்களும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் சிந்திக்க வேண்டும். கண்டு ரசிக்கக்கூடிய நாமும் இவற்றை ஆதரிக்க வேண்டுமா? இவர்களை செலிபிரிட்டிகளாக உருவாக்க வேண்டுமா? உண்மையான திறமை ஏது? அந்த திறமையை கண்டறிந்து அவற்றை கொண்டாடுவோம் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். இப்படியான அபத்தமான, கோமாளித்தனமான செயல்களை செய்து செலிபிரிட்டிகளாக தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டு இந்த சமூகம் உருவாக்கிய செலிபிரிட்டிகள், போலி கோமாளி செலிபிரிட்டிகள்
சிறப்பு விருந்தினர்களாக நிறுவனங்களுக்கும் கல்வி அமைப்புகளுக்கும் பொது விழாக்களுக்கும் அழைக்கப்படுகிறார்கள். லட்சமாக கோடி கோடியாக எந்த திறமையும் இன்றி பெரிய பிரபலங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது உடனடியாக சிந்தித்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இதற்கு ஒரு வரையறை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. பாலியல் குறித்து பேசவே கூடாதா? பாலியல் சார்ந்த தேடல்களை நாங்கள் எங்கே அறிந்து கொள்வது என்று கேட்டால், பாலியல் குறித்து பேசலாம். காமம் சார்ந்தவற்றை நாம் நிச்சயமாக விவாதிக்கலாம். ஆனால் அவை ரசனைக்குரியவையாகவோ, ஒரு விருப்பத்தை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு கொடுப்பதாகவோ, ஒரு அறிவியல் புரிதலை ஏற்படுத்துவதாகவோ, ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதாகவோ இருக்க வேண்டும். அழகு என்பதற்கும் ஆபாசம் என்பதற்கும், சிந்தனை என்பதற்கும், தரக்குறைவான கோமாளித்தனம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது இல்லையா? எனவே அந்த வேறுபாட்டின் எல்லை கோட்டினை அறிந்து பெண்ணின் உடலை கவர்ச்சி பொருளாக சித்தரிப்பது, ஆணின் அபத்தமான மூட செயல்களை கொண்டாடுவது, திறமை என்று கொண்டாடுவது, இப்படியான ரசனை குறைபாட்டை நிறுத்திக் கொள்வோம். கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய புத்தாக்கங்களை இனம் கண்டு புதிய முயற்சிகளை, உண்மையான திறமையாளர்களை செலிபிரிட்டிகளாக உருவாக்க முயற்சி செய்வோம். அப்படி செய்ய முனைந்தால் திறமையானவர்களை ஆதரிக்கும் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைவு.